வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது திமுக காங்கிரஸை கழட்டி விடல, காங்கிரஸ் தான் திமுக கழட்டி விட போகுது. ஏன்? வரக்கூடிய செய்திகள் என்ன? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு, தினத்தந்தியில் ஆரம்பிச்சு, தினமலரில் ஆரம்பிச்சு, ஏன்னா ஒரு பத்திரிக்கை எழுதுனா பரவாயில்ல, தொடர்ந்து பத்திரிக்கை எழுது. இந்தியா டுடே வரைக்கும் போகுது, ஆஸ்தக் வரைக்கும் போகுது. அப்போ ராகுல் காந்தி விளையாடக்கூடிய விளையாட்டு, ராகுல் காந்தி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய்க்கு கூட சேரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பல விஷயங்களை ப்ளே பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த விஷயம். ஏற்கனவே இந்த டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் செல்வ பெருந்தகையோ யாரையோ பேச விடலை. அப்போ இதுவெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு கேமுக்கு காங்கிரஸ் தயாராகிவிட்டு இருக்குது. காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவோட தான் போகும் அப்படிங்கிற நிலை மாறி, ஏன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் காங்கிரஸ் தான் திமுக விட்டு வராதுப்பா. இப்போ அப்படி இல்லை, தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வில் இல்லைங்க நாங்கள் போவே இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை காங்கிரஸும் விஜயும் கூட்டணி அமைந்தால் அது எப்படி இருக்கும்? தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவோம். வெளியில் நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. விஜய்க்கு அபரீதமான ஆதரவு இருக்குது, திமுகவுக்கு மோசமான கெட்ட பேர் இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். திமுகவுக்கு இதுவரை திமுக சந்திக்காத ஒரு மோசமான தேர்தலாக இருக்கும். ஏன்னா கலைஞர் அவர்களுக்கு இல்லாத அந்த ஆட்சியில் போது இல்லாத கோபம் இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சியில் வந்துட்டுருக்கு. அது வாரிசு அரசியலுங்கிறது உச்சம் பெற்றிருக்குது. அமைச்சர்களுடைய பேச்சுக்கள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், ஒரு பொம்மை முதல்வர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது, அட்டகாசம் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மக்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியை பற்றி. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விஷயம் இந்த ஆட்சியில் கோபமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆட்சியில் எடுத்த உடனே கோபப்படுத்தக்கூடிய விஷயம் இது. இந்த ஒரு விஷயம் பண்ணதுனாலே இந்த ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை நினச்சிங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மீண்டும் ராகுல் காந்தி விஜய் பேச்சு, ரகசிய இடத்தில் பேச்சு, வெளிநாட்டில் பேச்சு அப்படிலாம் தகவல் வரும்போது நமக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெளிநாட்டில் எங்கே பேசினாலும் ஸ்டாலினுக்கு தெரியாமலாம் இருக்க போகிறது. இன்னொன்று, ஸ்டாலினுக்கு ஏன் ராகுல் காந்தி பயப்படணும்? இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கிறதே காங்கிரஸ் தான். ஜோதிமணி அவர்கள் சொல்கிறார் விஜய் எங்கால் தான், அவர் ஏற்கனவே ராகுல் காந்தியை பார்த்து பேசியிருக்காரு. செல்வப்பிறந்தைக்கு சொல்கிறார் இல்லை எஸ்ஐஆருக்கு விஜய் போராடினது எங்களுக்கு மகிழ்ச்சி. அப்போ நிலை வித்வான்களாக இருந்த செல்வ பெருந்தகையே ஓரளவுக்கு அமைக்கி வாசிக்கிறார். டெல்லியிலேருந்து வந்ததுக்கு பிறகு செல்வ பெருந்தகை இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னார், விஜயோட கூட்டணி இல்லை அப்படி ஏதாவது சொன்னாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா முடிவு பண்ண வேண்டியது டெல்லி. சரி, இப்போ நடக்க போகுது என்ன? எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி திமுக அப்படிங்கிறத தாண்டி அதிமுக போட்டி அப்படி தான் எல்லோரும் போயிட்டு இருந்தது. இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஒருவேளை என்டிஏ கூட்டணி டிவிகே கூட்டணியாக இருக்குமோ? விஜய் சொன்னார் டிஎம்கே டிவிகே போட்டி. போகிற போக்க பார்த்தா என்டிஏ டிவிகே போட்டியாக மாறிடும் பொழுது. திமுக மேலே அவ்வளவு மக்களுக்கு எதிரான கோபம், விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலும் கிடைக்கக்கூடிய வாக்குகள் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 30% வந்துட்டார். அப்போ ஒரு புதிய கட்சி, கட்டமைப்பு இல்லாத கட்சி, இன்னும் குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், கீழே கிரவுண்டில் பணம் இல்லாமல் வெகுஜன மக்கள் விஜயை ஆதரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் நம்ம சொன்னோம் வெகுஜன மக்கள் ஆதரிக்கிறாங்க. விஜய்க்கு அரசியல் தெரியுமா, அவர் பயந்தாங்கோழி கொடுங்கோலன் என்ன சொன்னாலும் வெகுஜன மக்கள் ஆதரிக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நல்லா யோசனை பாருங்கள். இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கோ இல்லை வைகோ தனியாக வச்சுருந்தார், இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய மாஸ் இன்றைக்கி விஜய்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் ஒத்துக்குவீங்க? திமுக ஒத்துக்குச்சு. அந்த திமுக ஒத்துக்கிட்டதுனால தான் உதயநிதி அவர்கள் உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டத்தை காட்டுறாரு. அவர் கண்டவனா? ஐயா டிஆர்பி ராஜா சொல்கிறார். டிஆர்பி ராஜா பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்படி எல்லாருமே இவங்க பொங்கி எழுறதை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது, இவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் உருவாயிடுச்சு. திமுக தன்னுடைய வாழ்நாளில் இதுவரை பயந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பயம். உங்களுக்கு ஜூவியில் ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. எப்பா எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சியை உடச்சி விட்டப்பா, அதே மாதிரி ஓபிஎஸ் டிடிவிலாம் வெளியே கொண்டு வந்தாச்சு அப்படின்ட்டு தன்னுடைய மருமகன்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி விஜயை தனியாக நிற்க வச்சிரு, விஜய்க்கு ஒரு வழி பண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு மருமகன் ரைட்டுங்க அதுக்கு பெரிய நிறையா செலவாகும் பணம் கொடுங்கன்னு கேட்டதாலும் ஜூவியில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. இன்றைக்கி தன்னுடைய மகனுடைய அரியணையை ஏறுவதை இன்றைக்கி விஜய்க்கு எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பல ஆன்மீக கோயிலுக்கு அவங்க அம்மா போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் என்னென்னமோ பண்ணி விஜயை அவர் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னு 41 பேர் விஷயத்தில் பார்த்தோம், அவர்கள் செய்த செயல்பாடுகளை பார்த்தோம், அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது, நல்லா போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாலின் அவர்கள்லாம் தெரியாமலாம் இல்லை, திமுக எல்லாருக்கும் தெரியும். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையோ இந்தியா டுடேலையோ வரக்கூடிய செய்தியை காங்கிரஸ் ஒரே ஒரு அறிக்கை, வேணுகோபால் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம், ஏன் இதுவரை சொல்லவில்லை?
இனிமேல் சொல்லுவாங்களான்னா திமுக நடந்துக்கிற விதத்தை பொறுத்த வரைக்கும் 25 சீட்லாம் பத்தாது. அவங்க வேற ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இந்த தடவை திமுகவிட்ட என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். ஒன்று வேணால் பீகாரில் எதுக்கு தேஜஸ்வி வந்து காங்கிரஸுக்கு வந்து 63 சீட்டு கொடுத்தாரு. காங்கிரஸ் இல்லைன்னா முடியாதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க பீகாரில் வந்து காங்கிரஸ் வந்து தோத்துருச்சு, ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அதிக சீட் கெடுத்துருக்கலாம், தோத்துருந்தா இப்போ தோத்துருச்சு அதனால் சீட்டு கேட்க முடியாதுன்னு. இப்போவும் காங்கிரஸ் தேவை. இப்போ காங்கிரஸுக்கு எல்லா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் 3000லேருந்து ஒரு 10,000 ஓட்டு இருக்கும். அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் சிறுபான்மை ஓட்டுகள் விழும். இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். இப்போ என்ன பயம் ஸ்டாலின் அவர்கள்னா, தமிழ்நாட்டில் இழப்பதற்கு காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லை. 62 ஆட்சியை விட்டாங்க. இதாவது இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. விஜய் பக்கம் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 70-80 சீட்டு கொடுப்பாரு, ஆட்சியில் பங்கு கொடுப்பாரு. அப்படி யோசிங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும், ஒரு வேளை அப்படி இருந்தால் விஜய்க்கு வேலை சரியான கூட்டம் கூடுது, இழந்த செல்வாக்கை நிரூபிக்கலாம். உண்மையிலேயே காங்கிரஸ் வந்து விஜயோட போகிறது வந்து ஒரு நல்ல முடிவாக தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னொன்று, இல்லை திமுக வந்து மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இவருக்கு நம்ம வேறு என்னது ராகுலுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து நம்ம திமுக, அந்த திமுகவுடைய ஆதரவை இழப்பார்களான்னு. சரி, இப்போ எலெக்ஷன் எப்போ வருது? இன்னும் 2-3 வருஷம் இருக்குது. இப்போ எதுக்கு திமுகவுடைய ஆதரவு ராகுலுக்கு? சரி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக அப்படி என்ன ஆதரவை ராகுல் காந்தி கொடுத்தாங்க டெல்லியில் சொல்லுங்களேன். 22 எம்பிகளை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை? சரி, ஒருவேளை திமுகவே காங்கிரஸை கழட்டி விடுதுப்பா, ஸ்டாலின் வந்து மோடி ஆதரிக்க முடியுமா? மோடி ஆதரித்தா தமிழ்நாட்டில் ஓட்டு போயிடும். அப்போ ஸ்டாலின் வந்து தனிச்சு தான் இயங்கக்கூடிய சூழ்நிலை. சரியோ தப்போ, மம்தா பானர்ஜி இல்லை, மம்தா பானர்ஜி காங்கிரஸோட கூட்டணியை வச்சுக்கிறாங்க. அப்புறம் சில மேட்டரில் அவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலினுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அதிமுக தன்னுடைய கையை இறுக பற்றி கொண்டு விட்டது பிஜேபிகிட்ட. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டணி வேறு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. பிஜேபி உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தேமுதிகிட்ட பேசுகிறாங்க, அந்த பக்கம் போகிற தேமுதிக வெளுக்கிறாங்க, ராமதாசையிட்ட பேசுகிறாங்க, அன்புமணிகிட்ட பேசுகிறாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிகிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் அவங்க இருக்கக்கூடிய பழைய கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ இந்த கூட்டணி மெயின்டைன் ஆகும்போது இங்கே வந்து திமுகவுக்கு அடி வாங்குது. ஏன்? திமுக வந்து 5000 ரூபா கொடுக்க போகிறோம், இதுக்கு பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்கிறாங்க. 5000 ரூபா கொடுக்க முடியாது, 10-15,000 ரூபா கொடுக்கணும்பாங்க இந்த கூட்டணி. பாருங்களேன், இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பாருங்கள், மோடியே சொல்லுவார் 2026 திமுகவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கஜானாவே காலி வச்சுட்டு எப்படி ஒரு நலத்திட்டங்களை செய்வார்? அப்போ ஏங்க எங்களுக்கு தெரியுங்க வருவாய் அறிக்கை அப்படின்னு என்ன வெளியிடுவாங்க. அப்போ இதுவெல்லாம் திமுக ஒரு பெரிய சிக்கல். ஏற்கனவே திமுகவில் உட்கட்சி பிரச்சனை, அதை உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி திமுக கடும் மன உளைச்சலில் இருக்கிறது. செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம KN நேரு நிறைய பேரை கார்னர் பண்ணிவிட்டு எப்படி தேர்தல் வேலையை பார்ப்பாங்க? அந்த தேர்தல் வேலையை பார்க்காத போது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லைங்கிறீங்களா, அதுவும் திமுக ஒன்று தான். ஏன்? திமுகவையும் கட்டமைப்பு இருக்காது. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து எல்லாம் உள்ளே இருக்கும்போது அவங்க பிரச்சனையை பார்ப்பாங்களா? இல்லை அங்கே இருக்கவங்களாம் அப்பா நம்ம ஜெயிக்கணும்பா, ஸ்டாலினை முதலமைச்சராகணும்பா, உதயநிதியை முதலமைச்சராகணும் அப்படின்னு நினைப்பார். நம்ம இப்படி வெளியில் வரலாம் தான் அப்படி யோசிப்பார். அப்போ என்ன ஆகும்? இந்த போட்டி டிவிக்கே அதிமுக அப்படிங்கிற போட்டியாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான், இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வரக்கூடிய தேர்தலில் படுதோல்வி அடையுங்கிறத எனக்கு ரொம்ப மாற்றமே இல்லை. ஏன்னா இவர்கள் பண்ணக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு அதிகாரிகள் ஆட்சி. பொறுப்பு டிஜிபியை வச்சுட்டு இத்தனை நாள் ஓட்டுறாங்கும்போது இந்த ஆட்சியை நம்ம என்ன சொல்கிறது? கேட்டால் பாசிச்ச பாஜக பொறுப்பு டிஜிபியை எதுக்கு போட்டிருக்கீங்க? இப்போ அங்கே இருக்கக்கூடிய சீமா அகர்வாலுக்கோ, ரத்தோர் அவர்களுக்கோ, ராஜீவ்குமார் அவர்களுக்கோ, ஸ்டாலினுக்கும் சண்டையாவது இல்லை. 3 பேர் யாராவது ஒருத்தர் வர்றது ஸ்டாலினுக்கு பிடிக்கலையா? அதுவும் இல்லை. அப்போ ஸ்டாலின் வந்து நினைக்காத ஒரு விஷயத்தை அதிகாரிகள் செயல்படுத்துகிறாங்க. ஏன்னா இவங்க அந்த பதவிக்கு போகணும். இதை ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதான் சொல்கிறோம் பொம்மை முதலமைச்சர்னு. முதலமைச்சராக உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கிறது நீங்கள் நாட்டு ஆளணும், அதிகாரிகள் நாட்டு ஆளக்கூடாது. அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தால் அரசாங்கம் எவ்வளோ அல்லோலகப்படுங்கிறது நம்ம மரக்காணம் சம்பவம் பார்த்துட்டோம். நீங்கள் IAS IPS அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது. கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து கொஞ்ச நாளில் கோர்ட் சொன்ன விஷயம் என்ன? என்னங்க அதிகாரிகளுக்கு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உடனே நல்ல போஸ்டிங்கில் கொடுக்குறீங்க. ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து துப்பாக்கி மாதிரி சுட்டு கொண்டுட்டாங்க, எடப்பாடி ஆட்சி மோசம் நீங்கள் சொன்னீங்க. அதில் வந்து அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்து சில அதிகாரிகள்லாம் தப்புன்னு காட்டுது. அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க. அதிமுக ஆட்சியில் ஊழல் ஆட்சி, அவங்க அமைச்சர்களும் அங்கே இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளும் கொள்ளடிச்சாண்டிங்க. அதில் பல IAS அதிகாரிகள் இன்றைக்கும் பல துறைகளில் அவங்க தான் முன்னணியாக வச்சுருக்கீங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொள்ளடிக்க முடியும். இப்போ விஜய் வந்து ஒரு 2-3 ரோட் ஷோ போனதுக்கு அலண்டு போயிடுறீங்களே, அடுத்தடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணுவார், எப்படி அடக்குவீங்க? விஜயும் ராகுல் காந்தியும் ஒரு ஸ்டேஜில் என்ன எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். அப்போ இவர்களுடைய அந்த பவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது.
ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். விஜயும் ராகுலும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் நம்பிட்டு இருக்கக்கூடிய 12% இஸ்லாமிய கிறிஸ்தவ 12%த்தில் 1% அவங்க போனால் திமுகவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இதாக சொல்கிறேன், கொஞ்சம் நஞ்சம் அபிமானிகள் அவங்க போடலாம். குறைஞ்சது 11% இந்த பக்கம் வந்துடும். 11% பெண்கள் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு, அதிமுக திமுக வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க வாக்கு. இப்படி ஏன்னா சில பேர் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் வந்து அதிமுகவுடன் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம நேற்றே தினத்தந்தி மேட்டை வச்சு சொன்னோம், அதிமுகவில் பேசிகிட்டு இருக்க மாட்டாருங்க. ஏன்னா ரொம்ப முடிவு பண்ணிட்டார். தனக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கும்போது எடப்பாடி தான் சிஎம்னு அவர் வாயால் எப்படி சொல்லுவார்? அது அவர் நினைக்கிறார். இப்போ வெளியில் யார் வேணால் என்ன ஒரு ஐடியா கொடுக்கலாம், ஏங்க அதிமுகவோட சேருங்க ஜெயிக்கலாம்னு சொல்லலாம். அவர் நினைக்கிறார் விஜய், வேணாம் என்னுடைய ஆட்களை என்ன தான் முதலமைச்சரும்பாங்க. நான் தேவையில்லாமல் கட்சி ஆரம்பிச்சது எடப்பாடி முதலமைச்சராகவோ ஸ்டாலின் முதலமைச்சராகவோ இல்லை, நான் முதலமைச்சராக தான் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நம்புகிறார். அது அவருடைய எண்ணம். ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ராகுல் காந்தியோடைய அந்த டோனு, காங்கிரஸோடைய டோன்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியுது, காங்கிரஸ் தான் இந்த கேமையே விளையாடுது. இந்த கேமில் யார் வந்து எங்கே போகிறான்னு தெரில. அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம், ஏங்க விஜய் வந்து தப்பு கணக்கு போடுறான்னு இப்போ சொல்கிறோம். ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் விஜய் கூட்டணி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? விஜய் சூப்பர் மூவ் பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் கூட எப்படிங்க கூட்டணி வச்சார், எப்படி இருந்த திமுக கூட்டணியை உடைச்சிட்டாரு. ஆனானப்பட்ட அமித்ஷாவால் உடைக்க முடியாதது விஜய் உடைச்சிட்டாரு. பேசுவோமா பேச மாட்டோமா? ஒன்றும் வேணாம், பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு விஜயகாந்த் வரப்போகிறாருன்னு கலைஞர் சொன்னார். கலைஞர் ஒரு ராஜதந்திரி தானே, அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்புறம் அது எப்படி தோற்றுறது? இப்போ கலைஞருடைய வியூகம் தோற்றுறதுன்னு சொல்லுவீங்களா? சார் வியூகம் போடுறோம், சிலது தோக்கும் சிலது ஜெயிக்கும், அதை வச்சுக்கிட்டு ஒருத்தரை மதிப்பிடுவது சரியான அணுகுமுறையாக இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிவிகேவுக்கு கண்டிப்பாக ஒரு துணை தேவை, அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் அதை உணர்றார். எடுத்தவொன்னே அவர் சொன்னது என்ன, கூட்டணி தான், யார் வேணால் என் கூட வாங்க, நான் தான் தலைவர், அது ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆனால் கூட்டணி இல்லாமல் விஜய் போக மாட்டார், நம்ம உறுதியாக நம்புகிறோம். அவருடைய முதல் பேச்சு அதுதான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் பல கட்சிகளோட இனிமேல் பேச துவங்குவார். நிறைய பேர் வருவாங்க, நிறைய கட்சிகள் ஆகுது. இப்போ அதிமுக என்ன நினைக்குது, பீகாரில் எப்படிங்க பிஜேபி ஜெயிச்சது? சின்ன சின்ன கட்சி இருக்குல்ல, அந்த இது நம்ம படகு ஓட்டுறவங்க கட்சி, இன்சான் கட்சி, சின்ன சின்ன கட்சியை கூட விட்றதில்ல. அதாவது ஒரு தொகுதியில் 200 ஓட்டு 300 ஓட்டு இருக்க கட்சி கூட விட்றதில்ல. போன தடவை தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 10,000 ஓட்டுக்கு கீழே வாங்கி தான் நிறையா தொகுதியில் ஜெயித்தாங்க. டி நகரில் 58 ஓட்டு விஷயத்தில் நம்ம கருணாநிதிங்கிற வேட்பாளர், திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறார். துரைமுருகன் பார்த்தீங்கன்னா 102 ஓட்டில் தான் துரைமுருகனே ஜெயிக்கிறார். இதான் போன தடவை தென்காசியில் அதே மாதிரி தான். அப்போ நிறையா தொகுதிகள் இந்த மாதிரி. அதனால் கூட்டணி பலம் வேண்டும், விஜய் அதை செய்வார்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.